மோட்டார் பைக்கு வந்து முன்னுக்கு பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது 80 கிலோமீட்டர் பாவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நின்றுட்டுது, ரெண்டு பக்கமும் சிக்னல். உங்களுக்கு இந்த சவுண்டு வந்தாலே வீல் சுத்துது. இதுலேயே பெர்சன்டேஜ் காட். இப்போ உங்கள தொடர்பு கொள்றேன்டா என்ன மாதிரி 10 லிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் பைக்குகள் எல்லாம் இருக்குது. டிவிஎஸ் வந்து எப்படியான பைக், என்ன மாதிரி விலைகள் எப்படி, புதுசாக வந்த டிவிஎஸ் பைக் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு கேட்டு பதிவுறேன். வாங்க போய் ஒரு அன்னூறு ஆள் நிற்கிறார், எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி டிவிஎஸ் பைக்குகள் எல்லாம் புதுசாக வந்த மாடல்? எல்லாம் புதுசாக வந்தது. இது ஸ்போர்ட் 110 சிசி, ஓகே. ஜூபிட்டர் 110 சிசி. இது வந்துட்டு எலக்ட்ரிக் 2.2. அது பார்த்தீங்கன்னா ரைடர் 125 சிசி. இப்போ புதுசாக வந்த மாடல் தானே எல்லாமே, எல்லாம் பிராண்ட் நியூகள் லுக் கொடுக்குது தான். பாப்போம் என்ன மாதிரி விலையில போகுது. ஸ்போர்ட் 110 சிசி அண்ணா. ஓகே. இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ லான்ச் இப்போ கிட்டடியாக ஒரு 1 மந்த் கூட தான் ஆகுது. இலங்கைக்கு வந்தது, ஸ்ரீலங்காவுக்கு வந்து இப்போ கிட்டடியில் வந்த மாடல் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் 110. அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு 5 வருஷம் இன்ஜின் வாரண்டி தாரம். இன்ஜின் வாரண்டி வந்துட்டு 5 வருஷத்துக்கு தாரம். அதை விட பார்க்க போய் பேட்டரிக்கு 1 வருஷம் வாரண்டியும் தாரம். மற்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 லிட்டருக்கு குறைஞ்சது, அதாவது அடிமட்ட குறைஞ்சது 80 கிலோமீட்டர் பாய்க்கும். 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் வரையும் பாய்க்கும். அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு மைலேஜுக்குன்ற ஒரு சர்டிஃபிகேட் பெற்றது இந்த பைக். அதாவது கூட மைலேஜ் பாவிக்குதுன்னு சர்டிஃபிகேட்டும் இந்த பைக் பெற்றது. ஸோ அதோட இந்தியாவில் லான்ச் பண்ணி குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துலேயே இங்கேயும் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன் பண்ணி பார்ப்போம் இருக்கும் அந்த டிஸ்பிளேல எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிஸ்பிளே நல்ல ஒரு சவுண்ட் உண்டு. என்ன சவுண்டும் அந்த சிசிக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆகலம் அதர்ற சவுண்டும் ஆக்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்டும் இல்லை. சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களை தான் பெரும். இப்போத்த காலத்துக்கு பார்க்க போய்க்க மைலேஜ் தான் முக்கியமாகவே இருக்கும். எந்த பைக் என்றாலுமே மைலேஜ் எங்களுக்கு எவ்வளோ பாவிக்கின்றது தான் முக்கியம். அதாவது பெட்ரோல் பார்க்க, பெட்ரோலோட விலைவாசிக்கும் பார்க்க எங்களை மைலேஜ் எவ்வளோ பாவிக்கின்ற விஷயத்துக்கு ஒப்படைக்க இந்த பைக் இப்போதைக்கு ஓகேயாகவே இருக்கும் எல்லாத்துக்கும். ஒப்படைக்க 85 குறைஞ்சது 85 வேலை செய்ய சில கஸ்டமர்களை சொன்னவங்க. நாங்கள் எங்கள்ட ஷோரூம் மேலே கொடுக்குறது 80 கிலோமீட்டர் பாவிக்குன்னு சொல்கிறோம். 80 கிலோமீட்டர்ன்றது ஒரு பெரிய விஷயம். அதோட இது பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டேங்க். 10 லிட்டர் ஒருக்கா ஃபுல் டேங்க் அடிச்சிங்கன்னா குறைஞ்ச 1.5 மாதத்துக்கெல்லாம் நீங்கள் பெட்ரோல் அடிக்கவே தேவையில்லை. அவ்வளோ பெட்ரோல் செட் பக்கமும் போக தேவையில்லை. உங்களுக்கு அவ்வளோத்துக்கு பாவனைக்கு ஓகேயாகவும் இருக்கும், பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது நல்ல ஒரு பார்வை வளமும் இருக்குது பைக்கில். என்ன மற்ற இதில் 2 கலர் இருக்குது. இப்படி ஒரு கலரும் இருக்குது, இதோட சேர்த்து தனி பிளாக்கும் ஒரு கலர் இருக்குது. 2 கலரும் தான் இப்போ ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க போய்க்கு இந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூட எல்லாருமே தனி பிளாக்கில் பைக் வச்சுக்கிறனால இந்த கலர் பார்க்க போய்க்க கஸ்டமருக்கு வந்துட்டு கூட விருப்பம் எடுத்துருக்குது. ஷோரூமுங்களுக்கு ஏஷியா டிவிஎஸ்லேருந்து பார்க்க எங்களுக்கு இந்த கலர் கூட சேல்ஸ் ஆகிருக்குது. பைக் சொக்கன் சோரெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. என்ன டபுள் சொக்க சோர் தான் வருது. அதாவது உங்களோட பின்னுக்கு இருக்கிற ஆகலோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த சொக்க சோர் கொடுத்துட்டு வச்சுக்காங்க. ஓகே. எலோ வீல் மாடல். T+. T+ தான். வர எல்லா டிவிஎஸ் எல்லா பைக்குமே T+ தான் வருதுண்ணா. ஓகே. அடுத்த பைக்கை பாப்போம். இதுதான் வந்து இப்போ கொஞ்சம் பாஸ் மூவிங்காக இருக்குது போல. இது கொஞ்சம் ஸ்பீடாக ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 2 பைக். எவ்வளோ காலம் இது வந்து இப்போ ஒரு 2 கிழமை தான் வரும். 2 கிழமை தான். அதாவது பார்த்தீங்கன்னா முந்தின காலத்தில் வெகோட வரைக்கும் ஜூபிட்டர் பைக் வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் வந்தது. இப்போ அதேமாரி வெகோண்ட இன்ஜினே போட்டு இதுக்கு செஞ்சதால் இன்ஜெக்டர் மோட்டரில் செஞ்சுருக்காங்க. அதனால பார்க்க போய் உங்களுக்கு பெட்ரோல் பாவனை கூட பாவிக்குது. அதாவது 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் பாவிக்குது. அதே நேரம் எக்கனாமிக் ஸ்பீடுக்கு பார்க்க 60 கிலோமீட்டர் ஸ்பீடும் எக்கனாமிக்கு கொடுக்குது. அதனால உங்களுக்கு பாவனைக்கு உகந்ததாக இருக்குது. மற்ற பைக்கில் பார்க்க போய் வெயிட்டும் வந்துட்டு சரியான குறைவாக தான் இருக்குங்க. குறைவு. ஆனால் இந்த அகலத்தை பாருங்க, ஒரு பெரிய பைக்காக இருக்குன்னு உள்ளுக்குள்ள சாமான் வைக்கக்கூடிய மாதிரி பாருங்க. இந்த முன்னுக்கு எல்லாம் பெரிய ஒரு பேசண்ட் விட்டு இருக்கிறாங்களே. அதே நேரம் பார்க்க முன்னுக்கு பெட்ரோல் டேங்கும் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டேங்க் வந்துட்டு உங்களுக்கு முன்னுக்கு எந்த பைக்குக்கும் இப்படி இல்லையே இல்லை. இப்போ இதுக்கு முன்னுக்கு பெட்ரோல் டேங்க்ன்றதால ரங்கி சிரமப்படணும் இல்லை. சில பேர்லாம் பின்னுக்கு பெட்ரோல் டேங்க்னா ரங்கி கீயை போட்டு திறந்து எல்லாம் பெட்ரோல் செல்ல மீனாக்கூடாது. இது அப்படி நீங்கள் கொண்டு போன உடனே கீயை பக்கத்து புஷ் பண்ணிக்கொண்டு வலது பக்கம் திருப்பினீங்கன்னா ஒன்றாயிடும். அப்போ நீங்கள் பக்கம் அடிச்சு போட்டு உங்களோட பக்கம் வேலையில தொடங்கலாம். அடுத்த வேலையில கண்டிப்பாக வியூவர்ஸ் பார்க்க வேண்டிய விஷயம் பாருங்க. மோட்டார் பைக்குக்கு வந்து முன்னுக்கு பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதற்கா திறந்து பார்ப்போம். அப்போ அங்கே முன்னே கொடுத்தபடியே உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? பெரிய ஒரு இதுதானே. என்ன ஒரு ஜாக்கெட் வச்சு ஒரு ஹெல்மெட் வைக்கலாம், இல்லை ஒரு ஜாக்கெட் வச்சு ஒரு லேப்டாப் பேக் வைக்கலாம், ஜாக்கெட் வச்சு ஹெல்மெட் வைக்கலாம். அதாவது
மற்ற இதுகளோட ஒப்படைக்க உங்களுக்கு வந்து பார்க்க தாராளமான ஸ்பேஸ் இருக்கு. அதை விட பார்க்க போய்க்க உங்களுக்கு ஸ்கேன் வசதியும் வந்திருக்குது இருக்கு. அதாவது இன்ஜின்ல உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நார்மலாக பார்க்க உங்களுக்கு நார்மலாக கண்ணால பார்த்து ஸ்கேன் பண்ணிடலாது. பைக்கில் எதுவும் இஷ்யூ இருக்கா, எது பிரச்சனை இருக்கான்னு நார்மலாக பார்த்து ஸ்கேன் பண்ணிடலாம். அதே நேரம் இதுக்கு சிஸ்டம் இருக்குது. அதனால நாங்கள் எங்களோட சிப்பை போட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்க நார்மலாகவே தெரியும் பைக்கில் எதுவும் இஷ்யூ இருக்குது ஓகேண்டா. அதுக்கான எல்லா சர்வீஸுக்குமே இருக்குது. இப்போ எல்லா இடமுமே சர்வீஸ் வந்துடுது. சுண்ணாகத்தில் இருக்குது டிவிஎஸ் சம்மந்தப்பட்டது, யாழ்ப்பாணம் இருக்குது, மானிப்பா ஏஷியா டிவிஎஸ்ன்ற சம்மந்தப்பட்டதும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேவாகவே இருக்குது. சாவச்சேரி எங்கே எல்லா இடமும் இருக்குது இப்போ. ஸோ அப்போ நீங்கள் பயப்படுறதில்லை. சில கஸ்டமர் யோசிப்பாங்க இப்போ எடுத்துட்டு எங்கே உடைய ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, எங்கே சர்வீஸ் போட்டு பார்க்குறது யோசிக்க அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். எங்களோட நம்பர்கள் வந்து கண்டக்ட் நீங்கள் எடுத்துக்கொண்டு போனாலும் எந்த நேரம் எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு உடனே தருவோம். ஃபோன் சார்ஜர் முன்னோக்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் சார்ஜர் இங்கேயே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெளியே ஃபோனை சார்ஜில் போட்டு கீழே இதுக்குள்ளே வைக்கலாம். 2 தண்ணி போத்தல் வைக்கக்கூடிய இது இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்ஸுகள் இதுக்குள்ளே வச்சு கொள்ளலாம். தனியாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று பண்ணி இது ஒன்று பண்ண உங்களுக்கு அவசியமே இல்லை. நம்மளா கீயை போட்டுட்டு இந்த பாருங்க முன்னுக்கும் வந்து நல்லா இருக்கு. என்ன டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பிடிச்சு கொண்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. அவ்வளோ சத்தமும் இல்லை. இதில் என்ன விஷயம்டா லைட்டை பாருங்க அப்படி இருக்கேன். லைட் இதே மாதிரி முன்னுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க முழங்கால் எல்லாம் இதுக்குள்ள நீக்கிங்க உடனே அதுக்குள்ளே நிற்க. இதை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு நின்றீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சிக்னல் வேலை செய்யும். 2 பக்கமும் சிக்னல் அதுக்கான செப்பரேட் இது வைக்கிற லாங் ப்ரெஸ் சிக்னலாக நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா வேலை செய்யும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதில் முன்னுக்கு உங்களுக்கு கிலோமீட்டர் எத்தனை நீங்கள் ஓடலாம்ன்றது விழும். அதாவது ரேஞ்ச் விழும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற எவ்வளோ பெட்ரோலுக்கு இப்போ 18 கிலோமீட்டர் நீங்கள் இன்னும் ஓடலாம். ஸோ ஃபுல் டேங்க் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் பாவிக்க மாட்டது உங்களுக்கு இதுலேயே விழும். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். சில பேர் பயப்படுவீங்க, ஐயோ பெட்ரோலில் இதில் ரெட் கலர் கார்டு நின்று மொண்டெல்லாம் பார்த்து பயப்படுவீங்க. அதோட நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு ஓகே ஆனதை நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடலாம்னு நீங்கள் கேல்குலேட்டர் பண்ணி ஓடிக்கொண்டே இருக்கலாம். இப்போ டேங்க் வந்து முன்னுக்கு இருக்கிறதால எவ்வளவு கொள்ளளவுன்னு சொல்லி இப்போ முன்னுக்குலாம் இருக்கு 5 லிட்டர் கொள்ளலாம். 5 லிட்டர் நீங்கள் ஃபுல் டேங்க் 5 லிட்டர் அடிச்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நின்றுட்டுது. இது ஆட்டோமேட்டிக்காக நின்றுட்டுது. நீங்கள் பிரேக்கை பிடிச்சு கொண்டு நார்மலாக புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு ஆள் 2 காய்ச்சி கொண்டு ஸ்டார்ட்டில் விட்டு காய்ச்சி கொண்டு நிற்கிறீங்களாண்டா, இல்லை சிக்னலில் போய் நிற்கிறீங்களாண்டா, பெட்ரோல் வேஸ்ட் ஆகி கொண்டு போகும். எக்கனாமிக் இதுக்காக அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க அந்த பட்டன். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஒன் பண்ணி போட்டு அவரால் காய்ச்சி கொண்டு வந்தீங்களாண்டா ஓகே ஸ்டார்ட் நின்றுச்சேன்டா. திருப்பி நீங்கள் பிரேக் பிடிச்சி வந்து ஆக்சிடென்ட் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். திரும்ப எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண தேவை. அதெல்லாம் தேவையில்லை. ஓகே பெட்ரோல் பைக் டன்னு பார்த்தாச்சு. கண்டிப்பாக டிவிஎஸ் எலக்ட்ரிக் பைக்கையும் பார்க்க வேணுமே. என்ன இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் இருக்குது. iQube 2.2 இந்த மாடல். என்ன அமௌண்ட் இருக்குது iQube 3.4. என்ன அமௌண்ட் இருக்குது iQube S 3.4 மாடல் உண்டு. இது பார்த்தீங்கன்னா 7,49,000. என்ன அமௌண்ட் 8,99,000 அமௌண்ட் இருக்குது. 9,99,000 ஜூபிட்டர் என்ன விப்ரேஷன் இது பார்த்தீங்கன்னா 6,99,000. 6,99,000. இது இப்போ 7,49,000 ஃபுல் சார்ஜ் 2.5 மணித்தியாலம் 75 கிலோமீட்டர் பாவிக்கும். அடுத்தது இருக்குது iQube 3.4 உண்டு. 8,99,000 100 கிலோமீட்டர் பாவிக்கிறது. என்ன அமௌண்ட் அடுத்தது இருக்குது iQube S 3.4 மாடல் உண்டு. 9,99,000 இருக்குதுண்ணா. இது பேட்டரி என்ன மாதிரி? இது பார்த்தீங்கன்னா இதுக்கு சிங்கிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் பேட்டரி. எல்லாத்துக்குமே நாங்கள் லித்தியம் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது 5 வருஷம் வாரண்டி தான் பேட்டரிக்கு. 5 வருஷம் வாரண்டி, மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி. மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற யூனிட் ஒன்று இருக்குது, அதுக்கும் நாங்கள் 5 வருஷம் வாரண்டியே தாரமண்ணா. ஸோ நீங்கள் சில பேர் யோசிப்பீங்க, இப்போ ஏதாவது இஷ்யூ வந்தால் என்ன செய்கிறது, பேட்டரி தானே, தண்ணிக்கு நினைஞ்சா தண்ணிக்கு மழைக்க போயிட்டுண்டா எல்லாம் பழுதாக போயிடுமேன்ட்டு எல்லாம் இதுக்கு வந்துட்டு IP67 மாடல் கொடுத்துருக்காங்க. IP67 நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வேறு. அதாவது இந்த பைக் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் தண்ணியில் நினைஞ்சாவோ இல்லை மழையில் நினைஞ்சாவோ தண்ணி அடிச்சு இருந்தால் கூட பைக் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப். அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அதை விட உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டியும் தான். பேட்டரிக்கு 5 வருஷம், மோட்டருக்கு 5 வருஷம், மோட்டர் கண்ட்ரோல் பண்ண யூனிட்டுக்கும் 5 வருஷம் தரதால நீங்கள் எந்த ஒரு விஷயமே யோசிக்கவும் தேவையில்லை. பார்ப்போம் அவருக்கு ஆன் பண்ணி. இது பாருங்கள் டிஸ்பிளே பாருங்கள். எலக்ட்ரிக் பைக்கின்ற டிஸ்பிளே பார்க்குறேன். டிவிஎஸ்ன்ற சூப்பராக இருக்குண்ணே. உங்களுக்கு இதிலே பெர்சன்டேஜ் காட்டும் எத்தனை கிலோமீட்டர். அதாவது 87% பேட்டரி ஹெல்த் இருக்குது.
66 கிலோமீட்டர் நீங்கள் என்ன மூடலாமன்ட்டு காட்டு. அதே காட்டு தென். ஸோ நீங்கள் பிரேக்கை பிடிச்சி கொண்டு இந்த 3 பட்டன் அமுத்தினீங்களாண்டா உங்களுக்கு இந்த சவுண்டு வந்தாலே பைக் ஸ்டார்ட் ஆகிட்டு நிறுத்த ஓட்டோவா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தமே கேட்காது உங்களுக்கு. அந்த 2 பைக்குங்க கேட்ட சத்தம் இதில் எங்கே சத்தமே தெரியும். சத்தமே கேட்காது. ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆயிடுது. சில பைக் ஸ்டார்ட் ஆயிடுது ஒரு சத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சுத்துது. இந்த பாருங்க வீல் சுத்துது. சத்தமே வராது. அவ்வளோ ஸ்மூத் என்ன. இது நீங்கள் இப்போ எலக்ட்ரிக் பைக் ஓடிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பெட்ரோல் பைக்கோட மனசு வராது. அதான் ஒரு உங்களுக்கு வித்தியாசம். நார்மலாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ல எல்லாம் காட்டு எக்கனாமிக்கு இருக்குது. நீங்கள் பவர் மூடுக்கு மாற்றிக்கே என்ன ஸ்பீடுக்கு போகிறனாலும் போகலாம். 80 வரையும் 78 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் கொடுத்தீங்களா? ஃபுல் ஸ்பீட் மேலே உங்களுக்கு இதில் கிலோமீட்டர் காட்டுறதால இப்போ நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் குறைஞ்சா உடனே எப்படி கொண்டு சார்ஜில் போடுவீங்களோ அதேமாதிரி தான் இதில் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அளவு வரைக்க நீங்கள் சார்ஜில் கொண்டு போட்டிங்கன்னா சரி. சார்ஜர் வந்துட்டு இங்கே முன்னுக்கே சார்ஜ் போடுறதுக்கு இருக்குது. 17 ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கா பெஸ்ட் சார்ஜ் 2 இதுவும் இருக்குது எங்களுக்கு. அதே நேரம் டிக்கின ஸ்பேஸை பார்க்க கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு டிக்கி எவ்வளோ ஸ்பேஸ் உண்டு. அதே மாதிரி தான் டிக்கின ஸ்பேஸும் அதுவும் பெரிய ஸ்பேஸ் தானே. டிக்கின ஸ்பேஸ் அதே எமர்ஜென்சி மாதிரி முன்னுக்கு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓமண்ணா டூல்ஸ் புட் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம். இப்போ அந்த காட் எல்லாம் இதுக்குள்ளே உள்ளே வச்சிருக்கீங்க. அதுக்கு இப்போ நம்ம ஒரு விரைக்க நாங்கள் ஒரு ஆங்கிளாக அப்படி இருக்குது இந்த முன்னுக்கு என்ன பாக்ஸ். ஓகே இருக்குது. இதுக்கும் ஸ்கேன் இருக்குதுண்ணா. இதுக்கு மோட்டருக்கு பேட்டரிக்கு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற யூனிட்டுக்கு எல்லாத்துக்கும் 5 வருஷத்துக்கான ஸ்கேன் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறதால என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றது தெரியும். அதையே நாங்கள் சொல்யூஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய வசதியும் எங்கள்கிட்ட இருக்குதுன்றதால நீங்கள் யோசிக்கவே தேவை இல்லை. இப்போ அண்ணா வந்து இப்போ நீங்கள் 3 பைக்கு நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ உங்களால் தொடர்பு கொள்றேன்டா என்ன மாதிரி இப்போ டிவிஎஸ்கிட்ட வந்து தொடர்பு கொள்றேன்டா தொடர்பு கொள்றேன்டானா எங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா மானிப்பாயிலையும் சாவச்சேரிலையுமே இருக்குது 2 பிரான்ச். ஓகே நாங்கள் 2 பிரான்ச் வச்சுருக்கோம். நீங்கள் சாவச்சேரி மானிப்பாய்க்கு வந்தீங்கன்னா சரி. இதில் ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகே உங்களுக்கு என்ன உதவி என்றாலும் நாங்களே செஞ்சு தரக்கூடிய வசதிகள் இருக்குது. லீசிங் வசதி என்றாலும் சரி அதை விட வேறு வசதிகள் தேவைன்னா கூட எல்லாம் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்குமா உங்களுக்கு. ஓகே அண்ணா தேங்க்யூ உங்களோட நேரத்தை ஒதுக்கி. தேங்க்ஸ்.